கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். கடந்த போட்டி முடிவில் பார்க்கும்போது டாப் 4ல் எந்த மாற்றமும் இல்லை. ஃபஸ்ட் இடத்துல பிபிகேஎஸ், 2ஆம் இடத்துல டிசி, 3ஆம் இடத்துல ஆர்சிபி, 4ஆம் இடத்துல ஜிடி அப்படியே நிலையாக இருக்கிறது. 8ஆம் இடத்தில் இருந்த எஸ்ஆர்ஹெச் 10ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது நேற்றைய தோல்வி மூலமாக. அதே 10ஆம் இடத்தில் இருந்த கேகேஆர் நேற்றைய வெற்றியின் மூலமாக 5ஆம் இடத்திற்கு ஒரு பெரிய ஜம்ப் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த டேபிள் மாற்றங்கள் அப்படியே போய்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். கிட்டத்தட்ட 5ல் 1 பங்கு மேட்ச் இப்போ ஆடி முடித்தாச்சு. இன்னும் 4 பங்கு மேட்ச் இருக்குது. இனிமேல் தான் ஐபிஎல்லே சூடு பிடிக்க போகுது. யார் ஜெயிக்கிறான் யார் தோக்குறாங்கிறதுல பொறுத்திருந்து பார்ப்போம். கடந்த போட்டியில் நடந்த ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? ப்ளஸ்ன்னு பார்த்தா கொல்கத்தா நைட் ரைடிங்கோட பேட்டிங், அதுக்கு தூண்டுகோலாக இருந்தவர் அஜின்கே ரஹானே. முதல்ல 27 பாலுக்கு 38 ரன்னு, 2 விக்கெட் குயிக் விக்கெட்ஸ் இழந்தாலும் இவர் இன்டென்ட்டு காமிச்சார். ஒரு 4, 4 6 அடித்தார். ஸோ அதனால் அவருடைய அணியை ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் எட்டுவதற்கு உதவிகரமாக இருந்தார்னா மாட்டு கருத்து இல்லை. அதற்கு அடுத்தபடியாக 23.25 கோடி கொடுத்து வாங்கப்பட்டவர் இப்படி விளாண்டுருக்காருன்னு எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த மேட்ச்சில் கை கொடுத்தாரு சரியான நேரத்தில். ஏன்னா இந்த மேட்ச்சில் தோற்றுருந்தோம்னா போயிருக்கோம். 29 பாலுக்கு 60 ரன், 7 4 3 6 அடித்து அந்த அணியை சிறப்பான முறையில் வழி நடத்தி கொண்டு வந்தார். ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அடுத்து ஆங்கிரிஸ் ரகுவன்ஷி, இவர் 32 பாலுக்கு 50 ரன் அடித்தார். 5 4 2 6 அடித்தார். நல்ல பேட்ஸ்மேன் தான். 50 அடிச்சுட்டு அடுத்த பால்லே அவுட் ஆகிட்டு போகிறாரு. இருந்தாலும் பரவாயில்லை, அவர் வேலையை சரியாக செஞ்சிட்டார். எப்பயுமே ஃபார்ம் வராமல் இருந்த இந்த ரிங்கு சிங் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஃபார்முக்கு வந்துட்டார். இனிமேல் கேகேஆர் டீமும் ஒரு ஃபயர் டீமாக தான் தெரிய போகிறாங்க இவர் ஃபார்முக்கு வந்ததுனால. 17 பாலுக்கு 32 ரன்னு, 4 4 1 6 அடித்தார். பவுலர்களை பொறுத்தளவுக்கு எல்லாருமே குட்டாக போட்டாங்க. அதாவது 200 ரன் அடித்ததுனால எல்லா பவுலர்களும் யாரையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு குட்டாக போட்டாங்க. அதில் வைபவ் அரோரா 4 ஓவருக்கு 1 மெய்டன் 29 ரன் கொடுத்து 3 விக்கெட்டு சூப்பர். ஹர்ஷித் ராணா 3 ஓவருக்கு 15 ரன்னு கொடுத்து 1 விக்கெட்டு, அவரும் சூப்பர். வருண் சக்கரவர்த்தி வெரி சூப்பர், 4 ஓவருக்கு 22 ரன் கொடுத்து 3 விக்கெட்டு, 5.5 ரன் ரேட்டு. ஆண்ட்ரே ரசலும் தனக்கு கொடுத்த 10 பாலில் 2 விக்கெட். ஆனால் அவங்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் இவர் எடுக்க முடிஞ்சதுனாலும் பரவாயில்லை. ஒரு டீம் எஃபர்ட்டாக பார்க்கும்போது சுனில் நரேனும் 4 ஓவர் போட்டு 30 ரனில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங்கை பொறுத்தளவுக்கு கேகேஆர் எல்லாரும் சிறப்பாக செயல்பட்டாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியோட 3 விக்கெட் ரொம்ப குழு. அதே போல் வைபவ் அரோரோட ஆரம்பத்தில் 3 விக்கெட் எடுத்தது ரொம்ப சிறப்பு. அடுத்து நிதிஷ் ராணா அவரும் தன் பங்குக்கு 1 விக்கெட் எடுத்ததோடு இல்லாமல் மற்றவர்களும் விக்கெட் எடுத்து அந்த அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார்கள். சரி, மைனஸ் என்ன? தோற்ற அணியில் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு பவர் பிளே ஃபெயிலியர், அனதர் பவர் பிளே ஃபெயிலியர். நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம், பவர் பிளேயில் 3 விக்கெட்டு 33 ரன்னுன்னு இருந்தால் எப்படி ஜெயிச்சு வர்றது, அது ஒரு ஃபெயிலியர். அடுத்து ஓவர் ஆட்டிடியூடு, கெட்டு பேக் ஃபயர். அவங்களுக்கு 300 அடிப்போம்னு சொல்லியே இப்போ பேட்டிங்கிலே பயந்துக்கிட்டு தான் சேஸ் பண்ணாங்க ஆரம்பித்தாங்க, அதுலேயும் ஃபெயிலியர். ஃபீல்டிங் ஒர்ஸ்ட்டு, ஓப்பனிங் ஃபார்ம் பூவராக இருக்கிறது தான் அதன் தோல்விக்கு காரணம். இன்றைய 16வது போட்டி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையிலாக நடக்கிறது. மும்பை இந்தியன்ஸ் வெற்றியிலிருந்து திரும்பியிருக்காங்க. அதனால் அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. முதல் செக்மெண்ட் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் எல்எஸ்ஜி, இவங்க 2 பேருமே தலா 6 முறை மோதிருக்காங்க. இதில் ஆச்சரியம் அளிக்கும் விதமாக 6ல் 5 முறை எல்எஸ்ஜி ஜெயிச்சிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் ஒரே தடவை தான் ஜெயிச்சிருக்கு. சரியான ஆதிக்கத்தை வச்சுருக்காங்க எல்எஸ்ஜி. அதிகபட்ச ஸ்கோராக எல்எஸ்ஜி 214, மும்பை 196 இந்த அணிகளுக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. குறைந்தபட்ச ஸ்கோர் எல்எஸ்ஜி 101க்குள்ளே சுருண்டிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் 133க்குள்ளே சுருண்டிருக்காங்க. இந்த செக்ஷன் வின்னர் எல்எஸ்ஜி. அடுத்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டோடைய நம்பர் 1 பிரமிடியன் 8 வர்றது அந்த அணிக்கு சிறப்பு இல்லை. அவங்க அந்த பேரை மாற்றுறது தான் நல்லாயிருக்கும்.
பட் இவங்க மும்பை இந்தியன்ஸு பெயரின் 2 பிரமிடியன் 1 வர்றதுனால அவங்களுக்கு வெரி குட்டாக இருக்கிறது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அதனால தான் நல்ல கோப்பைகள்லாம் அடிச்சிருந்தாங்கன்றது தெரிகிறது. அவங்களுக்கு இந்த செக்ஷன் லீடு. கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா 8-4 வர்றது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. அப்போ இவர் டீம் லீட் பண்ணுறது கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸுக்கு பாதகம். அதே போல் ரிஷப் பண்ட்டு கேப்டனுக்கு பொறுத்தளவுக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது, வெரி குட் அவரை பொறுத்தளவுக்கு. ஸோ அப்போ இந்த கேப்டன் நேம் செக்மெண்ட்டில் எல்எஸ்ஜி லீடு. டுடே லக்கியை பொறுத்தளவுக்கு நாம் லக்கி ட்ரா வின்னர் ஆல்ரெடி கணிச்சதன் அடிப்படையில் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு எல்எஸ்ஜி வெற்றியை பெறுறாங்கன்றது மாதிரி கணக்குக்கு வருகிறது. ஸோ இதுவும் லீடு எல்எஸ்ஜி. அடுத்தபடியாக பிரசன்ன நஷ்ட ஜாதகம் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பாதைக்கு திரும்புமான்னு கேள்வி வந்தது. மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி மதி பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து தன் வீட்டுக்கு வர்றது மும்பை இந்தியன்ஸுக்கு பலம். அதே போல் எல்எஸ்ஜி மேலே கவிப்பு நிற்கிறது, எல்எஸ்ஜி தலைமையிலே கவிப்பு இருக்கிறது நஷ்டம் சேதாரத்தை காட்டுது. பொன் அவரை நோக்கி வந்தாலும் கூட அவர் விரையாதிபதியாக இருக்கிறதுனால இவங்க சிறந்த முயற்சி அதிரடி முயற்சியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அதிரடி முயற்சி கடைசியில் கை கொடுக்காமல் போயிடும். மும்பை இந்தியன்ஸுடைய லாபாதிபதி புகர் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறது நன்மை தான். ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு இது சாதகம். இதே போல் எல்எஸ்ஜியுடைய லாபாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறனால வெற்றிக்கான முயற்சி எல்லாம் சிறப்பாக எல்எஸ்ஜி செய்யும். ஆனாலும் மும்பை இந்தியன்ஸுக்கு வெற்றி உண்டு. அடுத்தபடியாக நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி சேய் நீசமாகிறது மும்பை இந்தியன்ஸுக்கு பெருத்த பின்னடைவு, தலை மேலே இடி விழுந்த மாதிரி. அதே போல் எல்எஸ்ஜிக்கும் தலை மேலே சேய் நீசமாக இருக்கிறது அவங்களுக்கும் ஒரு பெரிய பின்னடைவு. எல்எஸ்ஜியுடைய லாபாதிபதி அதாவது எல்எஸ்ஜியுடைய அதிபதியே போய் விரயத்தில் உட்கார்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதே போல் மும்பை இந்தியன்ஸுடைய லாபாதிபதி விரயத்தில் உட்கார்றதும் சிறப்பு இல்லை. ஸோ இந்த நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் இருக்குதுன்னு நாம் சொல்லணும். ஸோ அப்போ மொத்தத்தில் நம்ம ப்ரிடிக்ஷன்ஸில் மீ அண்ட் யூவில் எல்எஸ்ஜி, கேப்டன் நேமில் எல்எஸ்ஜி, டுடேஸ் லக்கியில் எல்எஸ்ஜி இருக்குது. 3 இருக்காங்க, இவங்க 2 தான் இருக்காங்க. ஆனாலும் ஜாமக்கோலில் கொஞ்சம் வலுவாக மும்பை இந்தியன்ஸ்க்கு இருந்ததும் நஷ்டம் சேதாரத்தை தரக்கூடிய கிரகம் எல்எஸ்ஜி மேலே உட்கார்ந்ததுனால இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு எல்எஸ்ஜி தன்னுடைய அதிரடியை பயங்கரமாக காட்டுவாங்க. ஆனால் அந்த அதிரடிகளை அனைத்தையுமே முறியடித்து கடைசியில் நம்ம சாம்பியன் சைடு அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு ரிஷப் பண்ட் இதுவரைக்கும் ஃபார்முக்கு வரல, இந்த போட்டியில் ஃபார்முக்கு வருவார்னு தெரிகிறது. நிக்கோலஸ் பூரன், ஏடன் மார்க்ரம், டேவிட் மில்லர், ரவி பிஷ்னாய், ஆகாஷ்தீப் வந்தால் ஆகாஷ்தீப், இல்லைன்னா ஷர்துல் தாக்கூர். அடுத்து மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு ரோஹித் சர்மா இந்த மேட்ச்சில் வந்தால் தான் ஃபார்முக்கு. ஸோ அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸு, சூரியகுமார் யாதவ், ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சகர், மிச்சல் ஷாண்ட்னர் இவங்கெல்லாம் பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்கில் சிறப்பாக செயல்படுவாங்க. மீள் பார்வை என்னன்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் 15 மேட்ச் முடிஞ்சிருக்கிறது. அதில் 6 மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அப்போ வெற்றி சதவீதம் 40% உயர்ந்திருக்கு. 36லேருந்து 40 வந்திருக்கு. இன்னும் அடிப்படிப்படியாக நம்ம போவோம், பார்த்து கொள்ளலாம் என்னங்கிறத பொறுத்து. ஜாதக ரீதியாகவும் ஜாமக்கோல் ரீதியாகவும் நம்ம நியூமராலஜி அடிப்படையிலையும் ஆய்வுகள் தொடர்ந்து செய்துட்டு வர்றோங்கிறத சொல்லிக்கொண்டு ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியனை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள வேண்டுகிறேன். நன்றி.